ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு சுபி ரெசிபீஸ் தமிழ். இன்றைக்கி வீடியோவில் பார்த்தீங்கன்னா சூப்பரான சிக்கன் கிரேவி தான் வந்து பார்க்க போகிறோம். இது வந்து சாதத்துக்கு வச்சு சாப்பிட்ற மாதிரி, அப்புறம் வந்து டிஃபன் ஐட்டத்துக்கு எல்லாத்துக்குமே வந்து வச்சு சாப்பிட்ற மாதிரியான சூப்பரான சிக்கன் கிரேவி வந்து பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சுபி ரெசிபீஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனே வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நான் போடுற வீடியோஸை கண்டினியூ வந்து வாட்ச் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து சிக்கன் கிரேவி பண்ணுறதுக்கு சிக்கனை வந்து நல்லா க்ளீன் பண்ணி ஒரு 3/4 கிலோ சிக்கன் வந்து எடுத்து வச்சுருக்கேன். ஒரு ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கிறேன். ஒரு ஸ்பூன் வந்து மிளகாத்தூள், தனி மிளகாத்தூள் வந்து சேர்த்துக்கிறேன். ஒரு அரை ஸ்பூன் வந்து காஷ்மீரி சில்லி வந்து சேர்த்துக்கிறேன். மேரினேட் பண்ணி வச்சு செய்யும்போது பார்த்திங்கன்னா சிக்கன் பார்த்திங்கன்னா நல்லா வந்து உங்களுக்கு காரம்லாம் வந்து இறங்கியிருக்கும். ஒரு 1.5 ஸ்பூன் கிட்ட பார்த்திங்கன்னா டீஸ்பூன் கிட்ட வந்து ஜீரகத்தூள் வந்து சேர்த்துக்கிறேன். ஒரு ஸ்பூன் கிட்ட பார்த்திங்கன்னா கரம் மசாலா வந்து சேர்த்துக்கிறேன். ஜீரகத்தூள் சேர்த்து செய்யும்போது பார்த்திங்கன்னா சிக்கனோட வர சுத்தமாக வந்து இருக்காது. ஒரு அரை ஸ்பூன் பார்த்திங்கன்னா மிளகுத்தூள் சேர்த்துட்டு எல்லாம் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நல்ல மசாலாலாம் பார்த்திங்கன்னா எல்லா இடம் போகிற மாதிரி வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். லெக் பீஸில் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி வந்து கட் போட்டு வந்து இருக்குது. அதுலேயே வந்து மசாலாலாம் போகிற மாதிரி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி வந்து எடுத்துட்டேன். ஒரு 2 ஸ்பூன் கிட்ட பார்த்திங்கன்னா நல்லெண்ணெய் சேர்த்துட்டு அதையும் சேர்த்து வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஏன்னா ட்ரையாக இருக்கிற மாதிரி இருக்கும். நல்லெண்ணெய் சேர்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு மேரினேட் பண்ணி வைக்கும்போது சிக்கனில் பார்த்திங்கன்னா நல்லெண்ணெய் வாசனை வந்து குழம்புல அடிச்சிட்டே இருக்கும். அதுக்கு தான் இப்போ வந்து மூடி போட்டு வந்து வச்சிடலாம். நம்ம வந்து மசாலாலாம் ரெடி பண்ணுற வரையும் ஊறட்டும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு வடை சட்டியில் ஒரு குக்கிங் ஆயில் வந்து ஒரு 2 ஸ்பூன் கிட்ட வந்து சேர்த்துருக்கேன். இது வந்து நம்ம மசாலாலாம் வந்து நல்லா வதக்கி செய்யும்போது பார்த்திங்கன்னா கிரேவிக்கு வந்து தனி டேஸ்ட்டாக இருக்கும். 1.5 டேபிள் ஸ்பூன் கிட்ட பார்த்திங்கன்னா சோம்பு வந்து சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு ஒரு பெரிய வெங்காயம் வந்து நான் கட் பண்ணி வச்சுருந்தேன் பொடிப்படியாக, அதையும் வந்து சேர்த்துக்கலாம். பெரிய வெங்காயம் வந்து சேர்த்துருக்கேன். நல்லா வந்து பொன்னிறம் ஆகிற வரையும் பார்த்திங்கன்னா நல்லா வெங்காயத்தை வந்து வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் வதங்கும் போதே பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் கிட்ட வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வந்து வெங்காயம் வதங்கி வந்துருச்சு. ஒரு 2 பெரிய தக்காளி வந்து கட் பண்ணி வச்சுருந்தேன், அதையும் வந்து சேர்த்துக்கலாம். ஓவர் வந்து புளிப்பு இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க. புளிப்பாக இருந்தது அப்படின்னா அந்த கிரேவிக்கு வந்து நல்லா இருக்காது. தக்காளியும் சேர்த்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு 1/4 ஸ்பூன் கிட்ட மஞ்சத்தூள் சேர்த்துட்டு நல்லா தக்காளியை வந்து நல்லா மேஷ் ஆகிற வரையும் வந்து வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ வந்து தக்காளி நல்லா சூப்பராக வந்து நல்லா வதங்கி வந்துருச்சு. நம்ம வந்து இப்போ மசாலா ஐட்டம்லாம் வந்து சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் அளவுக்கு பார்த்திங்கன்னா சிக்கன் பொடி வந்து நான் சேர்க்குறேன். ஒருவேளை சிக்கன் பொடி இல்லை அப்படின்னா நீங்கள் குழம்புக்கெல்லாம் யூஸ் பண்ணுற மசால் பொடி கூட வந்து சேர்த்துக்கலாம். சிக்கன் பொடி வந்து 2 ஸ்பூன் வந்து சேர்த்துட்டு 2 ஸ்பூன் பார்த்திங்கன்னா மல்லித்தூள், தனி மல்லித்தூள் வந்து சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூன் கிட்ட பார்த்திங்கன்னா மிளகாத்தூள் வந்து சேர்த்துக்கிறேன். ஆல்ரெடி பார்த்திங்கன்னா நம்ம மேரினேட் பண்ணி வைக்கும்போது சிக்கனை மேரினேட் பண்ணி வைக்கும்போது மிளகாத்தூள் வந்து சேர்த்துருக்கோம். நீங்கள் காரம் வந்து பார்த்து சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் கிட்ட பார்த்திங்கன்னா கரம் மசாலா வந்து சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு வந்து நல்லா அந்த எண்ணெயிலே பார்த்திங்கன்னா மசாலா நல்லா வதங்கி வர மாதிரி பார்த்துக்கோங்க. உங்களுக்கு எண்ணெய் பத்தலை அப்படின்னா 1 ஸ்பூன் கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். மசாலாலாம் பார்த்திங்கன்னா நல்லா எண்ணெயில் வந்து வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆற வச்சுட்டு நல்லா மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு மையை வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு குக்கர் ஒன்று எடுத்துகிட்டு நம்ம வந்து மேரினேட் பண்ணி வச்சுருந்த சிக்கனை எல்லாத்தையுமே வந்து சேர்த்துடலாம். இப்போ எல்லாத்தையுமே சேர்த்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம வதக்கி அரைச்சாச்சு. நம்ம வந்து மையை அரைச்ச பேஸ்ட்டும் வந்து ரெடியாக இருக்குது, மசாலா பேஸ்ட்டும். அதையும் வந்து இதோடு வந்து சேர்த்துடலாம். எல்லாத்தையும் வந்து சேர்த்துட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு வந்து நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ கிரேவிக்கு தேவையான அளவு வந்து தண்ணி வந்து நான் சேர்த்துட்டேன். உங்களுக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அதை வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு பார்த்திங்கன்னா கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு வந்து சேர்த்துக்கலாம். சிக்கனுக்கு எப்பவுமே பார்த்திங்கன்னா உப்பு வந்து கொஞ்சம் கம்மியாகவே வந்து சேர்த்துக்கோங்க. அப்போ தான் வந்து நல்லா டேஸ்டியாக இருக்கும். நம்ம சரிக்கு சமமாக வந்து உப்பு சேர்த்தோம் அப்படின்னா ரொம்ப வந்து கிரேவி வந்து உப்பு கக்கிற மாதிரி வந்து இருக்கும். இப்போ வந்து நான் உப்பு சேர்த்துட்டு வந்து கலந்துட்டேன். இப்போ வந்து மூடி போட்டுட்டு பார்த்திங்கன்னா ஒரு 2 விசில் வந்து விட்டுக்கலாம். சீக்கிரம் வந்து சிக்கன் வெந்துடும். இப்போ வந்து ஓப்பன் பண்ணியாச்சு. சூப்பராக வந்து வெந்து வந்துருச்சு. எண்ணெயெல்லாம் வந்து பிரிஞ்சு சூப்பராக வந்து வெந்து வந்துருச்சு. மசாலும் பார்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்டியாக வந்து இருந்தது. இப்போ வந்து நம்ம தாளிப்பு கொடுத்து திருப்பி அடுப்பில் தான் வந்து போட போகிறோம். இப்போ ஒரு வடை சட்டி வச்சுட்டு பார்த்திங்கன்னா அதில் 2 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் வந்து சேர்த்துருக்கேன். நம்ம நான்வெஜ் ஐட்டம் எல்லாத்தையுமே வந்து எண்ணெய் கூட சேர்த்தோம் அப்படின்னா ரொம்ப சூப்பராக வந்து இருக்கும். இப்போ தாளிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு பட்டை, ஒரு நட்சத்திரப்பும், ஒரு 3 கிராம்பு வந்து நான் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து இதெல்லாம் பொரிஞ்சதுக்கப்புறம் கருவேப்பிலை வந்து சேர்த்துக்கலாம். நம்ம சிக்கன் கிரேவிக்கு பார்த்திங்கன்னா கருவேப்பிலை ரொம்ப வந்து டேஸ்டியாக இருக்கும். நம்ம நிறையாவே வந்து சேர்த்துக்கலாம். அதனால் வந்து ஒரு கைப்பிடி அளவு பார்த்திங்கன்னா நான் கருவேப்பிலை வந்து சேர்த்துக்கிறேன். இது கொஞ்சம் நல்லா ரிச்சு தாளிப்பாகவே இருக்கும். நீங்கள் சிக்கனுக்கு வந்து இந்த மாதிரி தாளிச்சிங்க அப்படின்னா ரொம்ப தனி டேஸ்ட்
டேஸ்ட்டாகவே வந்து இருக்கும். ஒரு 2 பட்டை வத்தல் வந்து சேர்த்துக்கிறேன். நம்ம நீல பட்டை வத்தல் வந்து நான் சேர்த்துக்கிறேன். ரொம்ப சூப்பராக இருக்கும் தாளிக்கிறதுக்கு. நம்ம கடைசியாக வந்து தாளிக்கும்போது பார்த்திங்கன்னா நல்ல வாசனையாக இருக்கும் இந்த பட்டை வத்தல். 1 கப்பு அளவுக்கு பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் வந்து சேர்த்துருக்கேன். நீளமாக நறுக்கி சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறேன். தாளிக்கிறதுக்கு எப்பயுமே பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் சேர்த்து தாளித்தோம் அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் நான்வெஜ் கிரேவி எல்லாமே. இப்போ இது நல்லா வந்து பொன்னிறமாக வந்து வதங்கி வரட்டும். அது வரையும் வந்து வதக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கோல்டன் ப்ரௌனாக வந்து நல்லா வந்து வதங்கி வந்துருச்சு. இப்போ இந்த சமயத்தில் பார்த்திங்கன்னா நம்ம குக்கரில் வந்து எடுத்து வச்சுருந்த சிக்கன் மசாலா எல்லாமே வந்து சேர்த்து வந்து வேக வச்சுருந்தோம் இல்லையா, அது வந்து நம்ம வந்து இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி வந்து விட்டுடலாம். இந்த சமயத்தில் உங்களுக்கு உப்பு ரொம்ப கம்மியாக இருக்கிற மாதிரி இருந்தது அப்படின்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா ஒரு சில அளவுக்கு பார்த்திங்கன்னா நான் தேங்காய் வந்து அரைச்சி வச்சுருந்தேன். வெறும் கசகசா மட்டும் வந்து சேர்த்து அரைச்சி வச்சுருந்தேன். அதையும் வந்து சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி நீங்கள் சிக்கன் கிரேவி வந்து செய்யும்போது அதிக தேங்காய் வந்து தேவைப்படாது. நீங்கள் தேவைப்பட்டுச்சுன்னா சேர்த்துக்கோங்க. நான் ஒரு சில்ல அளவுக்கு வந்து நம்ம அரைச்சி வந்து சேர்த்துருக்கேன். நல்லா மையாக அரைச்சி கசகசாவோடு சேர்த்து நான் அரைச்சி ஊற்றிருக்கேன். இது நல்லா வந்து ஒரு 5 நிமிஷம் வந்து கொதிச்சு வரட்டும். இப்போ பாருங்கள் சூப்பராக வந்து கொதித்து நல்லா வந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. செம்ம வாசனையாக இருக்கும். சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து டேஸ்டியாகவும் வந்து இருக்கும். நம்மளோட சூப்பரான சிக்கன் கிரேவி வந்து செம்மையாக வந்து ரெடி ஆகிடுச்சு. சீக்கிரம் வந்து பண்ணிடலாம். நம்ம மசாலாலாம் வந்து வதக்கி பண்ணுறனால பார்த்திங்கன்னா தனி டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா திருப்பி வந்து இதே மாதிரி வந்து கிரேவி வந்து செய்ய சொல்லுவாங்க. அந்தளவுக்கு வந்து டேஸ்டியாக வந்துருக்கும். நம்ம வந்து பிரியாணியோட வந்து கிரேவியாக வந்து பண்ணலாம். அப்புறம் வந்து சாதத்தோடையும் ஒயிட் ரைஸோடையும் வந்து வச்சு சாப்பிட்லாம். டிஃபன் ஐட்டத்தோடையும் பார்த்திங்கன்னா இந்த கிரேவி வந்து செம சூப்பராக இருக்கும் சப்பாத்தியோட. ஆல்ரெடி பார்த்திங்கன்னா சுபி ரெசிபீஸ் தமிழில் செட்டிநாடு சிக்கன் குழம்பு வந்து போட்டிருக்கேன். அதோட லிங்க்கும் வந்து கொடுக்குறேன். பிடிச்சிருந்தா செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். சுபி ரெசிபீஸ் தமிழுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனே வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடையும் வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக இதே மாதிரி மெத்தடில் சிக்கன் கிரேவி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.